இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கிரண் லிசன், கொஞ்ச நாளைக்கு இவங்க இங்கேயே இருக்கட்டும். மலிஷ்காவுக்கும் ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஓகே, நான் கிளம்புறேன். வெயிட், நீ எங்க கிளம்புற? நீயும் இங்கேயே இரு. எதுக்காக தனியா போய்? இல்ல கரிஷ்மா, என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் தான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். பாய். கம், உள்ள போலாம். என்னடா நான் ஃபோன் பண்ண போனை கட் பண்றா? நான் தான் அப்பவே சொன்னனே, பால்ல விழுந்த இனிமே உன்னோட போன் எடுக்க மாட்டா. உன்னோட அவசியமும் இல்ல. இந்த பல்வீந்தர் பொங்கி எழுந்தானா அவ தாங்க மாட்டாடா. நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இங்க கம்ஃபர்டபிளா இருப்பீங்கல்ல? சொன்னல் வேணும்னா உனக்கு வேற ஏதாவது ரூம் அரேஞ்ச் பண்ணவா? No, no, auntie. Thank you. I'll be fine. ஓகே ஃபைன், டேக் ரெஸ்ட். ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு. இது உன்னோட வீடு தான் மலிஷ்கா. நாளைக்கு எல்லாமே முடிவாயிடும். குட் நைட். ஆண்டி சரியா சொன்னாங்க. நாளைக்குள்ள இந்த வீடு எனக்கு சொந்தமாயிடும். இந்த வீடும் ரிஷியோட ரூமும் அப்புறம் ரிஷியும் எல்லாம் எனக்கு சொந்தம். பல்வேந்தர் கால் பண்றா. பொறுக்கு எதுக்கு கால் பண்றா? இவன் பண்றத நான் முதல்ல பார்த்தேன், கட் பண்ண. இப்ப திரும்ப எதுக்கு பண்றா? கட் பண்றேன். டோன்ட் கட். நான் அவன்கிட்ட பேசுறேன். அட வேண்டாம். லெட் மீ ஹேண்டில் திஸ் இன் மை வே. ஓ மலிஷ்கா போனை கட் பண்ணாத. இந்த வாட்டி கட் பண்ணனு வச்சுக்கேன், பெரிய பிரச்சனையானு சொல்லிட்டேன். உயிரை பணைய வச்சு நான் உன் வேலையை முடிச்சு கொடுக்குறேன். டீல உந்த எறும்பு மாதிரி என்ன தூக்கி போடுற நீ. அப்புறம் உன் பின்னாடி ஒருத்தி சுத்துவாளே, ஓ மோனிகா, அவ எங்க இருக்கா? அவ How dare you? ஏய், உன் நாக்க அடக்கி பேசு, இல்லனா வாயை உடைச்சு. எப்படி போன்ல இருந்து நேரா வந்து என் வாயை உடைக்க போறியா? நான் போனை வைக்கிறேன். ஏய் ஹலோ இரு. நான் ஒழுங்கா பேசுறேன். நாக்க அடக்கி பேசுறேன். நீ கொஞ்சம் ஓரங்கட்றியா? மரியாதையா மலிஷ்கா கிட்ட போனை கொடு. அவ பிஸியா இருக்கா. ஏண்டா ஆடி என்ன பிரயோஜனம்? இன்னும் லட்சுமி ஒத்துக்கலையே. லக்ஷ்மி ஒத்துக்கலையா? லக்ஷ்மி முடிவு பண்றது என்னடா? சான்ஸ் அவளுக்கு கொடுக்கல நானு. அதெல்லாம் தேவையே இல்ல. நீ வேணா ஒண்ணு பாரு, மூச்சு எப்படி வாங்குதுன்னு பாரு. இதெல்லாம் சந்தோஷமான தருணம்டா. இந்த சந்தோஷம் மேல போயிட்டே இருக்கு. இப்ப என்னடா ஆச்சு? அட ரிஷி இருக்கானே. அட எவன்டா ரிஷி? அவன் படத்துக்கு எண்டு கார்ட போடு. இத பாரு, ஸ்லோ மோஷன்ல பாரு. இப்படிதான் ஹீரோவோட என்ட்ரி வரும். இந்த பல்வீந்தரோடதுரா, புரியுதா? அவன் போயிட்டான். அதான் அவ கூட டிவோர்ஸ் ஆயிடுச்சுல. நமக்கு என்ன இருக்கு சொல்லு பார்க்கலாம்? டிவோர்ஸ் ஆயிடுச்சு, சட்டப்படி உரிமையே இல்ல. அவ எப்படி தடுக்க முடியும் சொல்லு? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, எப்படி டிவோர்ஸ் ஆச்சு? எப்படி ஆச்சுன்னு எனக்கும் தெரியலடா. நமக்கு அத பத்திலாம் எதுக்குடா? அவளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு, உன் அண்ணி வீட்டுக்கு வர போறாடா. இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இது தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தெம்பா இருந்திருப்பேன். எப்ப மலிஷ்காக்கு நியாயம் கிடைக்குமோ அப்ப இந்த வீட்டுக்குள்ள வருவேன். நீலம், நடந்த விஷயத்தை நம்மளால மாத்த முடியாது. நாம இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. இவ்வளவு குழப்பங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்னு நாம கனவுலே நினைச்சு பார்க்கல. ஆனா நீ இப்படி குழப்பத்திலேயே இருந்தா உன்னோட ஆரோக்கியம் தான் வீணா போகும். நடந்ததை மாத்த முடியாதுன்னு எனக்கும் நல்லா தெரியுங்க. ஆனா இத சரி செய்ய வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப அதுதான் நடந்தாகணும். ஆண்டி, நான் உள்ள வரலாமா? ஏய் மலிஷ்கா, என்ன பெர்மிஷன் கேட்டுட்டு உள்ள வா. You are late. வேணும்னே தான் வந்தேன். பெரிய மனுஷங்க எப்பவுமே லேட்டா தான் வருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பியே, யார் லேட்டா போறாங்களோ அவங்க தோத்து போயிடுவாங்க. அவங்களோட கைக்கு எதுவுமே கிடைக்காது. டக்குன்னு சாமியார் மாதிரி போதனெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்ட. அதுவும் ஒரு செகண்ட்ல. பிரமாதம் போ. சரி, நீ என்ன வந்ததுல இருந்து பேசிக்கிட்டு இருக்க? அவன் எங்க ஆளை காணோம்? தயவு செஞ்சு உன்னோட நாக்க அடக்குறியா? மறுபடியும் போதனை வழங்காத, எனக்கு போதை குறைஞ்சிடும். ஏதோ வளர்ற. சரி, அதெல்லாம் விடு. மலிஷ்கா எங்க போனா? வந்ததுல இருந்து ஆளையே காணோம். நீ தான் எங்க ரெண்டு பேருக்கு நடுவில் வந்துகிட்டே இருக்க. அவளை கூப்பிட்டு டைம் ஆகுது. அத முதல்ல கூட. முதல்ல காரை விட்டு இறங்கு. இப்ப நானும் பணக்காரன் இல்ல, கையில இவ்வளவு பணம் வச்சிருக்கேனே. வேணும்னா ஒண்ணு பண்ணு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அட, நானும் பணக்காரன்ல, அதுக்கு தான் சொன்னேன். உன் தரத்தை விட நான் உயர்ந்தவடா. இன்னும் என் தரத்தை நீ பார்க்கவே இல்லம்மா. அதுக்கு இன்னும் சந்தர்ப்பம் சரியா அமையல. சரி, அதை விடு. நீ மட்டும் மல்லிகாவோட ஃப்ரெண்டா இல்லாம இருந்தா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. நான் என் தரத்தை காட்டியிருந்தா உன் தரத்தையே நீ மறந்து போயிருப்ப.
மலிஷ்காவோட எல்லா ரகசியமும் உனக்கு தெரியுன்றதுக்காக சும்மா இருக்கேன். அப்படி இல்லைன்னா உன்னை ஒரு வழி பண்ணி நடு ரோட்ல விட்டுருப்பேன். நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு பணம் கிடைச்சாச்சுல்ல, இப்ப இறங்கு, மலிஷ்காவை விட்டு தள்ளியே இரு. மறுபடியும் நீ அவளை நினைச்சு பார்க்க கூட முயற்சி பண்ணாத. மரியாதையா பேசு. என் பேர் பல்வேந்தர். நான் யாரையும் நினைக்க மாட்டேன், என்னதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அப்பப்ப என்ன நினைச்சுக்க, என்ன நினைச்சு பாரு, நான் உடனே வந்து நிப்பேன். நம்பர் வேணுமா சொல்லி SMS பண்றேன். சரி பாய்ன்னு சொல்லு. ஆனா உன் பேர்ல பாட்டு நல்லா ட்ரெண்டா ஓடுது. மலிஷ்கா எப்படிதான் இவனை தாங்கிக்கிறாள்? ஆயுஷ், இப்ப சந்தோஷமா? குட் மார்னிங் அனிமா. குட் மார்னிங். ம். அட கடவுளே, சரியான மென்டலா இருக்கான். டிவோர்ஸ் ஆன பிறகும் அண்ணிய பாக்குறதுக்காக வரான். என்ன மேடம், மைண்டுக்குள்ள என்ன மென்டல்னு திட்டுறீங்க போல இருக்கு. நோ 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 நோ. ஓகே, குட் மார்னிங் டு யூ டு. மார்னிங் குட். யா, மார்னிங் குட். என்னத்த மார்னிங்? சரி சரி, ஷிட் ஷிட், கம் ஷிட், ஷிட்டிங் ஷிட்டிங், ஷிட்டிங் ஹியர். உட்காரு. உட்காரு. கண்டிப்பா. நல்லா ஷிட்டிங். ஓகே. என்ன ஷிட்டிங் எல்லாம் பண்ண சொல்றாங்க? இரு இரு இரு, உட்காரு. அதான் உட்காந்தாச்சே. சரி, உனக்கு டீ போடட்டுமா? வேண்டாம். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்தா, நீங்க தண்ணி உட்காருங்க. குடி. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நீங்க கெஸ் பண்ணுங்க. ஓகே அண்ணிமா, எல்லாரும் நல்லா இருக்காங்க. அண்ட் லைஃபும் அப்படியே போயிட்டு இருக்கு. சோ நல்லா தான் இருக்கும். அண்ணி, ஆயுஷ், அதான் எல்லாமே முடிஞ்சு போச்சுல, இனிமேலும் அதை பத்தி பேச வேண்டாமே. நாம வேற ஏதாவது பேசலாம். நானும் அத பத்தி பேச ஒண்ணு வரலையே. நான் இங்க ஷாலுவை பார்க்க வந்தேன். எங்க வீட்ல இல்லையா? ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடுங்க. சொல்ல போனா அண்ணி, அது என்னன்னா, இனி நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர போறதில்ல. அதனால உங்களை ஒண்ணு சேர்க்கறத பத்தி பேசியும் பிரயோஜனமே இல்லை. நோ பாயிண்ட் இல்லையா? ஆனா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க அண்ணி. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருவீங்க. அப்புறம் இத பத்தி யோசிக்கணும்ல. இல்லனா யோசிச்சு பாயிண்டே கிடையாது. ஏன் வேதனைப்படணும்? நீ எதுக்கும் வேதனைப்படாத. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. எனவே அனிமா, நான் அப்படியே வந்தேன். எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. நம்ம மனசு சேர்ந்துருக்கு இல்லையா? அதான். சரி, இப்போ நான் கிளம்புறேன். எனக்கு ரொம்ப லேட் ஆகுது. ஆபீஸ் போகணும், நிறைய வேலை இருக்கு. அப்புறமா ஷாலுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன். நாங்க ஃபோன்ல பேசிப்போம். ஓகே, பட் ஏதாவது சாப்பிட்டு வேண்டாம். போயேன். லேட் ஆகுது. சரி, பாய். பத்திரமா இருந்துக்கோ. நீங்களும் தான்.